මේක ඇත්තටම මේක ගැන බය වෙන්නේ ඇයි? காணாமல் போனோர் அலுவலகம் குறித்து அச்சம் கொள்ள தேவை என்ன? ஏதாவது ஒன்றை மறைத்து செயற்பட்டால்தான் அச்சம் ஏற்படும். எனினும் இந்த காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகத்தை அமைப்பதன் ஊடாக இந்த நாட்டு மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் இந்த நாட்டில் வாழ்பவர்கள். தமிழ் மக்களுக்கு அநீதி ஏற்பட்டிருந்தால் அவற்றையும் கூற வேண்டும். காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுட போன்ற இந்த நாட்டின் ஊடகவியலாளர்கள் பலர் காணாமற் போயுள்ளார்கள். அந்த பிரச்சினைக்கும் இந்த அலுவலகம் ஊடாக தீர்வொன்றினை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று வெள்ளைவான் கலாசாரத்திலும் பலர் காணாமற் போனார்கள். இந்த பிரச்சனையையும் தீர்வுக்கு ஈடுபடுத்த முடியும். அது மட்டுமன்றி நல்லதுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வந்த ஜேவிபியினரும் நாட்டின் அவசியப்பாட்டை உணர்ந்து இந்த காணாமல் போனோர் அலுவலக அமைப்பு சட்டத்திற்கு ஆதரவு வழங்கினர். இந்த நிலையில் பழைய விடயங்களை தோண்டியெடுத்து தீர்வு வழங்கும் நடவடிக்கையை எதிர்ப்பதே மஹிந்த ராஜபக்ஷ கூட்டணியினது நோக்கம். ஒவ்வொரு முறையும் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யும் போது கதையொன்றை எதிரணியினர் உருவாக்குவது வழக்கம். இந்த அலுவலகம் அமைப்பது தொடர்பாக நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ள விடயமாகும். அதுபோலவே அண்மையில் கண்டியிலிருந்து கொழும்பு வரை நடத்தப்பட்ட பாத யாத்திரையை தடுப்பதற்காகவே பசில் ராஜபக்ஷவை கைது செய்ததாக அவர்கள் கூறினார்கள். எனவே நாடாளுமன்ற நடவடிக்கையையும் நீதிமன்ற செயற்பாட்டையும் தவறாக தொடர்புபடுத்தக்கூடாது.